உறவுகளை இது என்ன வீடியோனா பட்டுக்கோட்டை கருப்பூர், அதாவது கருப்பூர் கிழக்கு ஆகாசமாரியம்மன் கோயில் வந்து திருவிழா. அதுக்கு நான் போயிருந்தேன். நான் வருஷம் வருஷம் போவேன். இந்த வருஷமும் போயிருந்தேன். இந்த வருஷம் சிறப்பாக வந்து பறவைக்காவடி வருதுன்னாங்க. அதுக்காண்டியே நான் போனேன். பறவைக்காவடி வந்தோடனே உங்கள்கிட்ட காமிக்கலாம் அப்படின்ட்டு எங்கள் வீட்டில் அவ்வளோதான் எடுத்ததில்ல. எல்லா காவடி சடல் எல்லாமே இருக்குது பாருங்கள். இதாங்க கோயில் முன்புறம் அழகாக சோடிச்சிருந்தாங்க. வாழை வாழை இலை தோரணம் வாழைக்கட்டையெல்லாம் கட்டி அழகாக இருந்தது நான் கோயில். நம்ம பாப்பா வந்துருந்துச்சு இங்கே, அதையும் அப்படியே எடுக்கலாம்னு சொல்லிட்டு முறுக்கு மிம்பாரமாக சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. பாய் சொல்கிறா பாய் சொல்கிறான்னு சொன்னேன். அப்புறம்தான் பாப்பாவை ஏற்கனவே நான் காமிச்சிருக்கேன். பாய் சொல்லணுன்னே முறுக்கு அந்த கையில் பிடிச்சிக்கிட்டு பாய் சொன்னதுன்னு நல்லா ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருந்தது திருவிழாவை. அப்புறம் பாப்பாவையும் வீடியோ அப்படியே எடுத்தேன். டாட்டா காமிச்சிச்சா அதையும் எடுத்தேன். இவ்வளோ கூட்டங்க எல்லாம் கோயில் முன்னாடி காவடியை பார்க்குறதுக்காண்டி வரிசையாக நின்னாங்க. அவங்களையும் அப்படியே கொஞ்சம் சுதாலாம் இருந்தால் எல்லாரையுமே பையன்லாம் வச்சுக்கிட்டு நின்னா எடுத்தேன். பார்த்திங்கன்னா கடைகள்லாம் நிறையா இருந்துச்சு. பொரி முறுக்கு, பலூன் கடை, அப்புறம் அந்த பொருட்கள்லாம் விற்கிறது, விளையாட்டு பொருள்லாம் விற்கிற கடை எல்லாமே இருந்தது. நல்லா இருந்தது. இது கோயிலுக்குள்ளே எடுத்ததுங்க. சுதா தான் எடுங்கக்கா எடுங்கக்கான்னு சொன்னால அப்படியே கோயிலில் எடுத்தேன். நல்லா பெரிய கோயில் தான். பக்கத்துலேயே வந்து கல்யாண மண்டபமும் வச்சுருக்காங்க. இங்கே நடக்கிற கல்யாணமெல்லாம் பெரும்பாலும் இந்த மண்டபத்துலேயே தான் வைப்பாங்க. நான் ஏற்கனவே ஒரு நாள் வீடியோ போட்டேன் மண்டபத்தை. இதாங்க ஆகாசமாரியம்மன் கோயிலை காட்டணும் இல்லையா, அதுக்காண்டி தான் ஃபஸ்ட்டே நான் கோயிலில் வந்து அர்ச்சனை பண்ணியிலே எடுத்துகிட்டு அப்புறம் போய் காவடிலாம் பார்க்கலாம் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே நான் சாமி அர்ச்சனை பண்ணிட்டேன். நல்லா கம்பியெல்லாம் கொடுத்து உள்ளது எவ்வளோ தூரம் போக முடியாது. வெளியே நல்லா கும்பிட்ற மாதிரி வச்சுருக்காங்க. இதாங்க ஆகாசமாரியம்மன் கோயில். நல்லா பார்த்து கும்பிட்டுக்குங்க. இது என்ன வீடியோன்னா உறவுகளே, ராணியோட அக்கா பையங்க விஜயராணி பையங்க வந்து அழகு காவடி எடுத்தாங்க. அண்ணனும் தம்பியும். ஒருத்தன் பேர் சந்திரன், அவனை தெரியும். இன்னொருத்தன் பேர் என்னன்னு தெரில. முதுகுலையெல்லாம் அப்படியே கம்பியில் குத்தி இழுத்துருக்கு பாருங்கள் பிள்ளைக்கு. அவ்வளோ சூப்பராக அடி போட்டு அவ்வளோ அழகாக ஆடினாங்க. அண்ணனும் தம்பி, பின்னாடி அண்ணன் முன்னாடி தம்பி ஆடினாங்க. பார்த்திங்கன்னா அழகு காவடியெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. அப்படியே ரொம்ப அவ்வளோ நீளம் கம்பியை வச்சு வாயில் அப்படியே கனெக்ஷன் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப வலிக்கும். சாமி வரத்தில் இவங்களுக்கெல்லாம் வலி தெரியலை. நல்லா ஆடிக்கிட்டு இருந்தாங்க பசங்க 2 பேரும். அதை அப்படியே எடுத்தேன். பார்க்கையிலே ஒரு மாதிரி இருக்குது பாருங்கள். நல்லா காமிச்சிருக்கேன். ஒரே சவுண்டுங்க, மோள கச்சேரி. அவங்க ஆடினதை பார்த்துட்டு இவங்க ஆர்வமாக ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தா நம்ம இதில் வந்து காப்பிரைட் அடிப்பாங்க சவுண்டு கேட்டால். அதனால் நான் அடிப்பாங்க, அதனால் நான் நிப்பாட்டிட்டேன். அப்புறம் நல்லா ஆர்வமாக முன்னாடி ஆடி ஆட வச்சாங்க அந்த பசங்களை. களைச்சி வரும் இல்லையா, அவ்வளோ தூரத்துலேருந்து 1.5 கிலோமீட்ரு 1 கிலோமீட்டர்லேருந்து வரணும். பிள்ளையார் குளத்துலேருந்து தான் எடுத்துகிட்டு வருவாங்க. அவ்வளோ நேரம் வருவ. இந்த நிற்கிறா பாருங்க, இவ வந்து அவனோட அம்மா, ராணியோட அக்கா. அது அப்புறம் சரி பிள்ளைங்க ஆடுறத எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நின்றுட்டு இருந்தேன். எப்பா அப்படி தான் ஸ்டெப்பு போட்டெல்லாம் ஆடினாங்க பாருங்கள். வரும் பிள்ளைங்க அவ்வளோ ஆர்வமாக ஆடுனுச்சுங்க 2ம். பார்க்கவே எனக்கு பிரமிப்பாக இருந்துச்சுங்க. பாவமாகவும் இருந்துச்சு எனக்கு பார்க்கையில். சாமி வர்றதுனால 2 நாளைக்கு பாயெல்லாம் திறக்கவே முடியாதாங்க. பாவம் அந்த பசங்க. இந்த கடவுள் தான் அதுகளுக்கெல்லாம் நல்ல வழி வெட்டணும். உட்காந்தெல்லாம் ஆடணும் சின்னவன். பெத்த மனசு இல்லை. அவள் கிடந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு அப்படியே தவிக்கிறா பிள்ளையில பார்த்துட்டு. அப்படியே எல்லாத்தையும் எடுத்தேன். இந்த பசங்க வருஷம் இங்கே அழகு காவடி எடுப்பாங்களாம் அப்படின்னு சொன்னாங்க அங்கே எல்லோரும். ஆனால் பார்த்திங்கன்னா 3 நாளைக்கு வாயை திறக்க முடியாதுங்க. வாயெல்லாம் புண்ணாக இருக்கும். 2 பக்கமும் அப்படியே குத்தி இதை தானே அளவில் இது பண்ணுவாங்க.
அதை வச்சுட்டே ஆடுறாங்க பாருங்கள் பிள்ளைங்க. அவ்வளோ ஆர்வமாக ஆடிக்கிட்டு இருந்துச்சுங்க. பாருங்கள் உறவுகளே, நீங்களும் இதெல்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க இல்லையா? அதனால தான் நான் காமிக்கிறதுக்காண்டியே இந்த வீடியோ நல்லா எடுத்தேன். களைச்சி போனோடனே அப்படியே உட்கார வச்சு காலை பிடிச்சி விட்றாங்கங்க. வலிக்கும்ல, அதனால் காலை பிடிச்சி விட்றாங்க. அவன் அம்மா அப்படியே ஓடியாந்து ஓடி வந்து அமுக்கி விடுவா. அவன் அம்மா அமுக்கி விட்டு எலும்பி ஆடினாங்க. பாமாரிச்சு தண்ணியெல்லாம் கொடுத்தாங்க. இதெல்லாம் நீங்கள் எங்கே பார்த்துருக்க போகிறீங்க உறவுகளே? அதனால தான் நீங்கள் திருவிழா பார்த்தா ஒரு திருப்தி கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நான் நேரடியாகவே உங்கள்கிட்ட இதெல்லாம் காமிக்கிறேன் உறவுகளே. பாருங்கள், தண்ணி கொடுத்து அப்புறமாக்கி கொண்டு போனாங்க. இது என்னென்னா உறவுகளே, அளவை வந்து அதை எடுத்து விட்றாங்க காவடியை. அதான் அது இந்த நிகழ்வு. எடுத்துட்டு அப்புறம் பால் சொம்பு தூக்கிட்டு போகிறான். அவன் தம்பி அழைச்சிட்டு போகிறான். உறவுகளே, அழகு காவடி பார்த்துட்டிங்களா? இப்போ சடல் காவடி, அப்புறம் பறவை காவடி பின்னாடி நிற்கிது பாருங்கள். எல்லாத்தையும் பார்க்கலாம். வாங்க உறவுகளே, வாங்க. உங்களை நல்ல பெரிய திருவிழா காமிச்சு திருப்தி இருக்கணுக்கான்னு தான் நான் அந்த வீடியோ எடுத்தேன். சுடல் காவடியெல்லாம் நல்லா வரிசையில் இப்போ தான் வருது. எல்லாத்தையும் நிப்பாட்டி ஒரு காவடியாக ஆட வச்சு அப்புறம் தான் கொண்டு போய் சாமிக்கிட்ட அங்கே போக சொன்னாங்க. காலையில் பார்த்திங்கன்னா பெண்களெல்லாம் பால் குடம் தீச்சட்டி எடுத்திருக்காங்க. என்னால் வர முடியலை அப்போ. அதனால தான் நான் சாயங்காலம் போய் காவடி இதுவில் காமிப்போம்ட்டு நான் வந்தேன். வந்து சாமிக்கு மட்டும் எடுத்தேன். பாருங்கள் உறவுகளே, எல்லா காவடியும் நிப்பாட்டிட்டாங்க. ஒரு காவடியாக அமைதியாக ஒரு 5 நிமிஷம் ஆட வச்சு அப்புறம் தான் போய் காவடி இறக்குனாங்க. ரொம்ப மேளதாளத்தோடு ரொம்ப மேளமெல்லாம் கொட்ட ரொம்ப அதிகமாக ஆட ஆரம்பிச்சிட்டாங்க காவடி எடுத்த பசங்க. வேலெல்லாம் போட்டிருந்தாங்க. எல்லாருமே சின்ன பசங்களாக தான் இருந்துச்சு. ஆனால் நல்லா ஆடி சுற்றி நல்லா ஆடி காமிச்சாங்க. நான் இன்னும் தெளிவாலாம் பின்னாடி வரத்தில் காமிப்பேன் பாருங்கள். இந்த மோளம் அடிக்கிறவங்கலாம் நின்றுக்கிட்டு என்னை எடுக்கவே விடலை. இருந்தாலும் நான் எடுக்க முடிஞ்ச அளவுக்கு எடுத்தேங்க. பாருங்கள் உறவுகளே, இது 2வது காவடி. இந்த பையன் அவ்வளோ சுறுசுறுப்பாக அங்கேருந்து 1.5 கிலோமீட்டர் நடந்து வந்த பையன் அவ்வளோ சுறுசுறுப்பாக ஆடினான் பாருங்கள். அந்த அம்மனுக்கு முன்னாடி ஆடி அப்புறம் கொண்டு போய் தான் காவடி இறக்குனாங்க. எல்லாருக்குமே வேல் போட்டிருந்துச்சு. வேல் போடாமல் சுடல் காவடி வந்து ஆடவே கூடாது. அதனால் எல்லாருக்குமே வேல் போட்டு தான் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. நான் பார்த்தேன். சுற்றி நல்லா வட்டமாக அந்த பையன் நல்லா ஆடினான். சின்ன பையன்தான். எல்லாம் ஒருத்தங்களும் ஒரு வேண்டுதல் வைப்பாங்க. அது நிறைவேறிட்டுனா சாமிக்கு அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றுவாங்க. அதான் சின்ன பசங்கள்லாம் கொள்ளிவர ஆடிக்கிட்டு ஆடுதுங்க. அதை பார்த்துட்டு சுற்றி பிள்ளை நல்லா ஆடிக்கிட்டு இருந்தான். அதனால தான் நான் உங்கள்கிட்ட காமிக்கலான்ட்டு காலில் சலங்கை கட்டி ஆடினான் பாருங்கள். சலங்கை கட்டி இருந்தது. அதை நான் காலையும் காமித்தேன். ஒருத்தங்களாம் நிப்பாட்டி தான் கொண்டு போனாங்க. ஆடி முடித்தோடனே அப்புறம் அழைச்சிட்டு போய் பால் அவங்க கொண்டு வந்து அதை அபிஷேகம் பண்ணுறது. இந்த பையனா கொஞ்சம் பெரிய பையனாக இருந்துச்சு. இந்த பையனும் நல்லா ஆடுனுச்சு. ரொம்ப பொறுமையாக எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் உறவுகளே. நீங்களே அவ்வளோ கூட்டம். நல்லா சிறப்பாக அந்த பையனும் ஆடினாப்புல. அந்த செட்டு சாமி பாட்டு அம்மன் பாட்டு பாட இவங்களுக்கு ரொம்ப ஆட்டமெல்லாம் வருது பாருங்கள். ஆனால் நான் காமிக்க முடியலை, சாரி உறவுகளே. நான் வந்து எது போட்டாலுமே காப்பிரைட் அடிச்சிட்றாங்க. ஒரு சின்ன பாட்டு வச்சாலுமே அடிச்சிட்றாங்க. அதனால தான் என்னால் உங்களுக்கு
அந்த பாட்டு கச்சேரியோடு வைக்க முடியலை. அதோட பார்த்திங்கன்னா நல்லா கேட்க ஒரு சந்தோஷமும் ஒரு ஆர்வமும் இருக்கும். அதனால தான் சும்மா நான் பேசி பேசி வச்சே உங்கள்கிட்ட காமிச்சிக்கிட்டு இருக்கேன். எப்போ தான் அது இது பண்ணுவாங்கன்னு தெரில. நல்லா அந்த பையன் 5 நிமிஷம் ஆடுனுச்சு. நான் கொஞ்சம் எடுத்தேன். இது ஒரு பையன் சுற்றி சுற்றி ஆடினான் பாருங்க பிள்ளை சலங்கையோட. எல்லாம் அப்படியே ஆச்சரியப்பட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். மஞ்சள் கலர் தான் எல்லாமே கட்டுவாங்க அந்த மாரியம்மனுக்கு. எப்போதுமே எல்லோரும் மஞ்சள் கலர் கட்டியிருப்பாங்க. அப்படியே ஊரே மாலை போட்டிருக்கும் பாருங்கள் அந்த பக்கம். கிழக்க எல்லாருமே விசேஷமாக நல்லா கொண்டாடுவாங்க அந்த சாமியை. நம்ம ஊர் எங்கெங்கேயோ போய் காவடி எடுக்கிறோம், நம்ம ஊரையும் எடுப்போம் அப்படின்ட்டு தாங்க நான் இதை எடுத்தேன். இது அடுத்த காவடி, அடுத்த பையன் அழைச்சிட்டு வராங்க. இவனும் நல்லா சுற்றி சுற்றி ஆடனான் அந்த பையன். சுத்த எனக்கு பாருங்கள் அப்படியே கிறுக்கிறுப்பே வந்துட்டு பாருங்கள் உறவுகளே. மயக்கமாக வரும்ல சும்மா சுத்தனாவே. நம்ம போல பெரிய வெயிட்டே தூக்கி வச்சுக்கிட்டு இது பண்ணால் எப்படி இருக்கும்? பிரமிப்பாக தான் இருந்துச்சு பார்க்க. எல்லாம் பக்கத்துலேயே ஆட ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க. எல்லா பிள்ளைங்களுக்குமே சலங்கை கட்டி தான் ஆடினாங்க. இந்த சாமிக்கு அது மாதிரி ஆடுவாங்க போல். நான் இந்த வருஷம்தான் போய் உங்களுக்கு நல்லா எடுத்து காமிக்கலான்ட்டு போனோம். நம்ம பூமி தான் பெரிய ஆட்டம் அதில். பூமி ஒரு ஆளே இன்னும் எல்லாரையும் ஆட வச்சு சமாளித்து கொண்ட அனுப்பி விட்டாப்புல இறக்குறதுக்கு. பிள்ளைங்களாம் அப்படியே ஆர்வமாக பார்த்தாங்க அவங்க. அவ்வளோ பிள்ளைங்க, சின்ன பசங்கள்லாம் நிறைய அப்படியே குட்டி குட்டி பசங்களாம் இங்கே பாருங்கள் எப்படி போஸ் கொடுக்குதுங்கன்னு. அவ்வளோ பசங்க. சரி பிள்ளைங்க தானே, குழந்தையும் தெய்வம் ஒன்றும் இல்லாமங்கம்பாங்களே, அதனால தான் பிள்ளைங்களையும் நான் கொஞ்சம் எடுத்தேன். எப்படி பார்க்குறான் பாருங்க அந்த பையன். நம்ம சுதாவோட பையன் நான் நிற்கிறேன்னு வந்து ஆர்வமானா, சரி வா பாய் சொல்லு அப்படின்னு சொல்லி அவனையும் கொஞ்சம் எடுத்தேன். இது நம்ம புஷ்பங்க என்னை அழைக்க வந்தாப்புல. இந்த மாதிரி சின்னமுத்துக்கு நான் வேண்டிக்கிட்டேன், நம்ம முத்தப்பாவுக்கு வேண்டிக்கிட்டாப்புலையா, வா வா வந்து ஒரு அர்ச்சனை பண்ணி எல்லாம் பண்ணிட்டு போகணும் நீங்கன்னு வந்து கூப்பிட வந்தாப்புல. சரின்ட்டு நான் போய் பார்த்தேன். இங்கே புஷ்பம் வாய் சொல்லுது பாருங்க. அப்புறம் நம்ம ராணி வந்தா, நீனும் வந்து நின்று அப்படின்னு சொல்லி ராணியே எடுத்தேங்க. நீங்கள் அவளுடன் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த பறவை காவடி பாருங்கள். ஷார்ட்ஸில் நேற்றுக்கே போட்டேன்னா அதனால் வீடியோவில் கொஞ்சம் காமிச்சிருக்கேன் பாருங்கள் உறவுகளே. ரொம்ப 48 நாள் 40 நாள் விரதம் இருந்து தான் அந்த காவடி எடுப்பாங்க. எல்லாம் ஒரே ஆட்டம் பாருங்கள். அந்த பையன் அப்படியே பறக்கிற மாதிரி நிற்கிது பாருங்கள். இந்த பையன் ஏதோ வெளிநாடு போகணுன்னு வேண்டுதல் வச்சுருந்துச்சான். இந்த ஊரில் பிறந்த பொண்ணோட பையன் இது. வேண்டிக்கிட்டு வந்து வேண்டுதல் அங்கே செஞ்சாங்க. பார்த்திங்களா உறவுகளே, எவ்வளோ பிரமிப்பாக இருக்குது. கடைசியாக என்ன வான வேடிக்கை தான், அதையும் பாருங்கள். அழகழகாக நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. இவ்வளோ தான் உறவுகளை நான் எடுத்த ஆகாச மாரியம்மன் கோயில் திருவிழா. நான் உங்கள்கிட்ட தெளிவாக காமிச்சிருக்கேன். என்னால் முடிஞ்ச மட்டும் எடுத்து நான் காமிச்சிருக்கேன் உறவுகளே. எல்லாரும் அப்படியே கட் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ஃபுல் திருவிழா பார்த்த திருப்தி உங்களுக்கு கிடைக்கும் உறவுகளே. அதனால் ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சா ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.